திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி தீப்பற்றி எரிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோழி தீவனம் ஏற்றி வந்த லாரி எதிர்பாராத விதமாக தீப்பற்றி எரிய தொடங்கியது. உடனடியாக லாரியை சாலையோரம் நிறுத்திய ஓட்டுநர் அதிலிருந்து இறங்கி உயிர் தப்பினார். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். ஆவடி அருகே சிமெண்ட் லாரியின் சக்கரத்தில் சிக்கி இளைஞர் பலியானார். ஆவடி அடுத்த பட்டாபிராமை சேர்ந்த கணேஷ் என்ற இளைஞர் மோட்டார் சைக்கிளில் தண்டரை மேம்பாலம் வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது திருத்தணியிலிருந்து வந்த லாரி மோதியதில் லாரியின் சக்கரத்தில் சிக்கி கணேஷ் பலியானார். திருப்போரூர் அருகே தனியார் தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 13 பைக்குகள் எரிந்து நாசமானது. கழிப்பட்டூர் தனியார் ஹோட்டலில் நடந்த வெல்டிங் பணியின் போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் தரைத்தளத்தில் உணவு அருந்த வந்தவர்களின் 13 பைக்குகள் தீயில் கருகி நாசமாகின. விபத்தில் சிக்கிய வாடிக்கையாளர்களை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு ஆயுதப்படை பெண் காவலர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அளித்து கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். கோவையில் நடந்த மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், விடுமுறை என அறிவித்ததும் காவலர்கள் ஆரவாரத்துடன் கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விடுமுறை முடிந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு புத்துணர்வுடன் பணியாற்ற தயாராக வர வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். ஈரோடு அருகே கோவில் பூஜையில் வைக்கப்பட்ட எலுமிச்சை 20,000 ரூபாய்க்கு ஏலம் போயுள்ளது. விளக்கேத்தி அருகே உள்ள புது அண்ணா மலைப்பாளையத்தில் பழந்தின்னி கருப்பண்ணன் ஈஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி விழாவையொட்டி பூஜை நடைபெற்ற நிலையில் சாமி முன்பு வைக்கப்பட்ட எலுமிச்சை மற்றும் வெள்ளி காசு, வெள்ளி மோதிரம் ஆகியவை ஏலமிடப்பட்டன. பக்தர்கள் எலுமிச்சையை ஏலம் எடுக்க போட்டி போட்ட நிலையில் இறுதியில் 20,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. இதேபோல வெள்ளி மோதிரம் 14,300 ரூபாய்க்கும் வெள்ளி காசு 15,300 ரூபாய்க்கும் ஏலம் போனது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு நகர் பகுதியில் செஞ்சி சாலையில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மகா சிவராத்திரி விழாவை தொடர்ந்து மயான கொள்ளை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அங்காளம்மன் 32 கைகளுடன் மயானத்திற்கு வீதி உலா செல்லும் நிகழ்வின் போது பக்தர்கள் காளி வேடம் அணிந்து நேர்த்திக்கடன் செய்தனர். பழம்பேட்டை வன்னியந்தல் ஏரியில் உள்ள மயானத்தில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது. பக்தர்கள் நவதானியங்கள், காய்கறிகள், கொழுக்கட்டை, நாணயம் ஆகியவற்றை அம்மனுக்கு கொள்ளை விட்டனர். அப்போது பக்தர்கள் பலருக்கு அருள் வந்து சாமியாடியதால் பெரும் பரபரப்பு நிலவியது. நமது அங்காளுடைய பக்தி கொண்டவர். வேலூர் பாலாற்றங்கரையில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அங்காள பரமேஸ்வரி அம்மனை அலங்கரித்து கோவிலில் இருந்து 50 முதல் 60 அடி உயர் பிரம்மாண்ட தேரில் ஊர்வலமாக பக்தர்கள் பாலாற்றங்கரைக்கு எடுத்து வந்தனர். திருவிழாவில் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற அம்மன் வேடம் அணிந்து சூலாயுதம் ஏந்தி ஊர்வலம் சென்றனர். மேளதாளம் முழங்க இளைஞர்களும் சிறுவர்களும் நடனமாடி மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மணலூர்பேட்டை சாலை, சிவன் பட வீதி, புது தெரு, மாரியம்மன் கோவில் ஆகிய 4 அம்மன் கோவில்களில் உள்ள அங்காளம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மாட வீதிகளில் வழியே ஊர்வலம் வந்து மயான கொள்ளை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் தங்களது பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக அம்மன் வேடம் அணிந்து அருள் வந்து நடனமாடி வழிபட்டனர். மயான சூறையில் வீசப்படும் பிரசாதங்களை உண்டால் குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண நிகழ்வுகள் கைகூடும் என்பது ஐதீகம் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் வந்து பிரசாதத்தை வாங்கி சென்றனர்.
சேலம் நடராஜர் கோவிலில் நாட்டியாஞ்சலி விழா 2வது நாளாக வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்களை சேர்ந்த ஏராளமான நாட்டிய கலைஞர்கள் அரங்கேற்றம் செய்தனர். பரதம், மோகினி ஆட்டம், நாட்டிய நாடகம் உள்ளிட்ட நாட்டியங்களை நடன கலைஞர்கள் நடனமாடி நடராஜ பெருமானுக்கு அர்ப்பணித்தனர். பொதுமக்கள் நாட்டியாஞ்சலி விழாவை வெகுவாக ரசித்தனர். ஈரோடு பண்ணாரி அம்மன் கோவில் குண்டம் திருவிழாவிற்கான முன்னேற்பாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்ஹரா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட ஆட்சியர் பேசுகையில் தன்னுடைய தொலைபேசி அழைப்புகளை கூட சில அதிகாரிகள் எடுப்பதில்லை என குற்றம் சாட்டினார். மயிலாடுதுறையில் சொத்து பிரச்சினையில் சகோதரர்கள் 3 தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொத்த தெரு பகுதியைச் சேர்ந்த சம்பந்தம், நாகராஜன் மற்றும் மாரிமுத்து ஆகிய 3 சகோதரர்கள். இவர்களது பெரியப்பா மகனான நடராஜன் என்பவருக்கும் இவர்களுக்கும் இடையே சொத்து தகராறு இருந்து வந்துள்ளது. இது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் நடராஜன் சகோதரர்கள் 3 அரிவாளால் வெட்டியுள்ளார். மேலும் நடராஜனை 3 தாக்கியுள்ளனர். காயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதையில் நஞ்சப்பச்சத்திரம் கிராமத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. குன்னூர் மலைப்பாதையில் கடந்த 5 நாட்களாக 10 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ள நிலையில் அவை நஞ்சப்பச்சத்திரம் கிராமத்திற்குள் புகுந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். வனத்துறையினர் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பட்டாபிராமில் 4 வயது சிறுவனை கழுத்தில் மிதித்து கொல்ல முயற்சி செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கணவரை பிரிந்து 4 வயது குழந்தையுடன் தனியாக வாழ்ந்து வரும் பெண்ணுடன் அருண்குமார் என்ற இளைஞருக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுபோதையில் இருந்த அருண்குமார் தகாத உறவுக்கு தடையாக இருந்த சிறுவனை கழுத்தில் மிதித்து கொல்ல முயன்றுள்ளார். இதை பார்த்து அந்த பெண் குழந்தையை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தார். இதனையடுத்து கொலை முயற்சி வழக்கில் அருண்குமார் கைது செய்யப்பட்டார். தமிழ்நாடு கேரளா எல்லையில் கோழி கழிவுகள் கொட்ட வந்த 4 பேரை மடக்கி பிடித்த பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கூடலூர் பகுதியில் யானைகள் வழித்தடத்தில் அவ்வப்போது கோழி கழிவுகள் கொட்டப்பட்டு வந்த நிலையில் காவல்துறையினர் கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் கோழி கழிவுகளை கொட்ட வந்த கேரளாவைச் சேர்ந்த 4 பேரை மடக்கி பிடித்த பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கோழி கழிவுகள் ஏற்றி வந்த 2 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் நார்சாம்பட்டியில் உள்ள பூங்காவனத்தம்மன் கோவிலில் மகா சிவராத்திரி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு கோவில் கொக்காண்டி ஆர்ப்பாட்டம், மிளகு பெருக்குதல், மயான கொள்ளை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். மகா சிவராத்திரி விழா காரணமாக கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகளின் விலை உயர்ந்து காணப்பட்டது. பீன்ஸ், கேரட் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை உயர்ந்தது. நவீன தக்காளியின் விலை கிலோவிற்கு 8 ரூபாய் அதிகரித்தது. திருவண்ணாமலை மாவட்டம் நாயுடுமங்கலம் பகுதியில் இருந்த அக்னிகுண்டம் அகற்றப்பட்டு கலசப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நிலையில் நாயுடுமங்கலம் கூட்டுச்சாலையில் பாமகவினர் அனுமதியின்றி புதிய அக்னிகுண்டத்தை நிறுவியுள்ளனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அங்கு வந்த போலீசார் அக்னிகுண்டத்தை அகற்றியதோடு அதனை நிறுவி 20க்கும் மேற்பட்ட பாமகவினரை கைது செய்தனர். மேலும் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.